அசோகர் உலக வரலாற்றில் மிகவும் வித்தியாசமான மன்னர்களில் ஒருவர். பல அரசர்கள் போர் செய்து வெற்றி பெற்றார்கள். ஆனால் அசோகர் மட்டும் போரின் கொடுமையை பார்த்த பிறகு தன்னையே மாற்றிக்கொண்ட மன்னன் என்று சொல்லப்படுகிறார். அவர் முதலில் கொடூரமான போர் வீரராக அறியப்பட்டார். பின்னர் அமைதி, தர்மம், மனிதநேயம் ஆகியவற்றை பரப்பிய பேரரசராக மாறினார். அதனால்தான் அவர் பெயர் இன்றும் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அசோகர் மௌரிய பேரரசின் மன்னர் பிந்துசாரரின் மகன். மௌரிய பேரரசை உருவாக்கிய சந்திரகுப்த மௌரியரின் பேரன். அரண்மனையில் பல இளவரசர்கள் இருந்ததால் அசோகருக்கு ஆரம்பத்தில் அரியணை கிடைக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் அவர் புத்திசாலித்தனம், போர்த்திறன், துணிவு ஆகியவற்றால் தனியாகவே கவனத்தை ஈர்த்தார். இளம் வயதிலேயே கிளர்ச்சிகளை அடக்க அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. பிந்துசாரர் இறந்த பின் அரியணைக்காக சகோதரர்களுக்குள் கடுமையான போட்டி ஏற்பட்டது. சில வரலாற்று குறிப்புகள் அசோகர் தனது சகோதரர்களை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றினார் என்று சொல்கின்றன. இதனால் அவர் ஆரம்ப காலத்தில் கடுமையான ஆட்சியாளராக பார்க்கப்பட்டார். அவரை சண்ட அசோகர் என அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது பயமுறுத்தும் அசோகர் என்ற பொருள். அரியணை ஏறிய பிறகு அசோகர் தனது பேரரசை மேலும் விரிவாக்க நினைத்தார். அப்போது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருந்த கலிங்கம் என்ற சக்தி வாய்ந்த நாடு மௌரியர்களுக்கு கீழ்ப்படையவில்லை. அதை கைப்பற்ற அசோகர் பெரிய படையெடுப்பை நடத்தினார். இந்த போர் இந்திய வரலாற்றில் மிகவும் இரத்த கலவரமான போர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்தனர். பலர் கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர். போர் முடிந்து வெற்றி பெற்ற போதும் அசோகருக்கு மகிழ்ச்சி இல்லை என்று வரலாறு கூறுகிறது. போர்க்களத்தில் கிடந்த சடலங்கள், அழுகை, குடும்பங்களை இழந்த மக்களின் வேதனை ஆகியவற்றை அவரை ஆழமாக உலுக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த வெற்றி எதற்காக என்ற கேள்வி அவருள் எழுந்தது. அந்த தருணமே அவரது வாழ்க்கையை மாற்றிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அசோகர் புத்த மதத்தின் போதனைகளில் ஈர்க்கப்பட்டார். ஆனால் அவர் அரசை விட்டு விலகவில்லை. மாறாக ஒரு புதிய அரசியல் சிந்தனையை கொண்டு வந்தார். அதற்கு அவர் தர்மம் என்று பெயரிட்டார். மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அனைத்து மதங்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், விலங்குகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், தேவையற்ற போர்களை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அசோகர் தனது கருத்துக்களை கல்வெட்டுகளிலும் பெரிய தூண்களிலும் செதுக்க வைத்தார். இவை இந்தியா மட்டுமல்லாமல் நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த கல்வெட்டுகள் மூலம் ஒரு மன்னன் நேரடியாக மக்களிடம் பேசுவது அந்த காலத்தில் மிகவும் புதுமையான விஷயம். நான் மக்களின் நலனையே விரும்புகிறேன் என்ற எண்ணம் அவற்றில் தெரிகிறது. அசோகர் புத்த மதத்தை தனது நாட்டுக்குள் மட்டும் வைக்கவில்லை. தனது மகன் மகிந்தரையும் மகள் சங்கமித்ராவையும் இலங்கைக்கு அனுப்பி புத்த மதத்தை பரப்பியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளுக்கு புத்த மதம் பரவியது. இன்று கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றும் மத வளர்ச்சியில் அசோகரின் தாக்கம் மிகப்பெரியது. ஆனால் சில வரலாற்றாளர்கள் அசோகரின் மாற்றம் முழுக்க ஆன்மீகமானதா அல்லது அரசியல் காரணங்களும் இருந்ததா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். பெரிய போருக்கு பிறகு பேரரசை அமைதிப்படுத்த அவர் தர்ம கொள்கையை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதனால் அசோகர் ஒரு நல்ல மனிதர் மட்டுமல்ல, மிக திறமையான அரசியல்வாதியும் கூட. அசோகர் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு மௌரிய பேரரசு மெதுவாக பலவீனமடைந்தது. அவருக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அதே வலிமையுடன் ஆட்சி செய்ய முடியவில்லை. ஆனால் அசோகர் விட்டுச் சென்ற சிந்தனைகள் மட்டும் மறையவில்லை. இன்று இந்தியாவின் தேசிய சின்னமாக இருக்கும் சிங்கத்தூண் அசோகரின் தூணிலிருந்தே எடுக்கப்பட்டது. இந்திய கொடியில் உள்ள அசோக சக்கரமும் அவரின் அடையாளம்தான். ஒரு காலத்தில் இரத்தத்தின் மூலம் வெற்றி கண்ட மன்னன் பின்னர் அமைதியின் சின்னமாக மாறினார். அதனால் அசோகர் சாதாரண மன்னன் அல்ல, மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கான வரலாற்றுச் சான்று. அடுத்ததாக எந்த பேரரசரின் உண்மையான கதையை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.